ரேடியோ வித்தால பலிதா உன் குரல் 20 கிலோமீட்டர் கேட்க மலிக்குதா. எங்க அப்பா நான் பிறக்கும் போதே 2 லிட்டர் தேன் ஊத்திட்டாரு என் வாயில. பா அவ்வளவு பெரிய வாயா உன் வாயா. சரி காயில 20 ரூபாய் விற்கிறியா, உனக்கு எப்படி கட்டுப்படி ஆகுதா? டேய் நல்ல காயா இருந்தா காசு அதிகமாகும், இதெல்லாம் கெட்டு பண்ணுடா. ஆஹா உசாரா வியாபாரம் பண்ற நீயா? இத பூசணிங்க எடுத்து பார்க்கலாம். கெட்டு போய்க்குதா? மேல நல்லா இருக்கும், உள்ள கெட்டு போயிருக்கும். எல்லா காயும் அப்படித்தானா? எல்லா காயும் அப்படிதான் இருக்கும். இது வாங்கறது இல்லடா, மார்க்கெட்ல பொறுக்கின்னு வர்றது. உன் அப்பா நல்லா பொறுக்கிற புத்தியார்த்தா வளர்த்துக்கலாம் பலிக்குதா. ஏய் தேவையில்லாம பேசாத, கஸ்டமர் வராங்க, கம்முன்னு இரு. கஸ்டமரா? ஆஹா வட்டம் வட்டம். டைம் வேற ஆச்சு. தம்பியா இங்க நல்ல காய்கறி கடை எங்கப்பா கிடைக்கா? எனக்கு தெரியாது. ஏமா இதுக்குதாம்மா நல்ல காய்கறி கடை. ஆமா காய் கடை இங்கே இருக்குது. ஏன்பா கடை கடை இல்லன்னா? நீ நல்ல காய்கறி கடையா கேட்டியா? அட என்ன பண்ணிய? எவ்வளவுமா கூறு? கூறு 30 ரூபாய்மா. இவ்வளவு நேரம் 20 ரூபாய் நிறுத்தினுச்சு, அப்படியே மாட்டிச்சு கேள்வியா. வாமா பெருசான காய்கறி பைய புடிமா போடுறேன். பாக்குறேன் இருங்க. இருமா கை வைக்காத. கை வைக்காதியா? காய் பார்த்து நடக்கணும். அழிப்பா இருக்குமே. என்னது? நல்ல காய்கறிமா, ஆயிரத்துல இங்க தான் வந்து வாங்குவாங்க. ஓ அப்படியா? நவரு யோ நான் நின்னுக்கிறேன், என்ன தள்ளி விடுறேன்? ஏமா நீ நோந்து நிக்க மாட்டியா? காய் வாங்க வந்துக்கிறான். ஏன்பா கத்துற? உன்ன மாதிரி அவங்களும் ஒரு கஷ்டம் இருப்பா. இந்த ஓட்ட தக்காளி மீன்ல கஸ்டமர் பாருங்க. என்னக்கா நீங்க ஏய் யார பத்தி ஓட்ட தக்காளி மூஞ்சின்ற அவ்வளவுதான் தெரிஞ்சுக்கோ. என்ன பண்ணுவ? மூஞ்சில குச்சி போல தெரிஞ்சுக்கோ. இது என்னடா இது வந்து கடையில சண்டை போட்டுக்குதுங்க. ஏப்பா உனக்கு என்ன ஒண்ணு சொல்ல நான் தரேன். முள்ளிங்க ஒரு 2 கூறு போடுங்க, வெண்டைக்காய் ஒரு 2 கூறு போடுங்க. மூளை இல்லாததுக்கு தான் வெண்டைக்காவும் முள்ளங்கியும் வாங்கும். டேய் அப்ப என்ன மூளை இல்லாதவன்றியா?